ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக வசிக்கப்பட்டால் எனது சமுதாயப்பட்டது 1800 அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே என்று வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் கழகம் இணைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் ஒரு கழகம் அந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் நன்றி அளிக்கக்கூடியவன் பாடம் தெரிஞ்சேனும் பாகம் பெருக்கும் இவை 4 மனதில் கோலத்தை துன்ப கரிமுகத்து தூவணிகை நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுதான் என்ற உலக பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழிதேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. அன்புள்ளத்தின் சார்பாக வழங்கி பெருமைப்படுத்துவார்கள் நண்பரை கொண்டு அன்புள்ளார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி. கணபதி என்றிலே கலங்கும் வல்வினை கணபதி என்றிலே காலனும் கைதொழும் கணபதி என்றிலே கருமம் ஆதலால் கணபதி என்றிலே கவலை தீருவே கணேசனை நினை எனக்கும் அவனே முதல்வர் எனக்கும் அவனே முதல்வர் அன்பரின் தீடிகள் அகப்படும் கருப்பொருள் அன்பரின் தீடிகள் உடலுக்கும் மனிதரும் குறிப்பொருள் தப்பாமல் சர்வாக இருக்கின்ற விநாயக பெருமானை
வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமையிடம் இடத்தை பார்க்கின்ற வகையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட அரிய மரணம் உணர்ந்து பெற்ற சரவணாம் அவர் என்று அறிகிற சொல் ஐயன் ஐயப்பனை வணங்கி வழி தேடுவோம் பிறகு கழகத்திற்கிறார் ராஜனா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நடந்து வந்தோம் ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நடந்து வந்தோம் ஐயப்பா மாய வீடுகளை நடந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுகளை காண வந்தோம் ஐயப்பா நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் பேரபிஷேகம் கணபதி அபிஷேகம் இந்த ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நடந்து ஓடி வந்தோம் ஐயப்பா பேச்சிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா பேச்சிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா நாங்கள் பேச சொல்லி ஆடுவோம் ஐயப்பா நாங்கள் பேச சொல்லி ஆடுவோம் ஐயப்பா நீ ஆட்டவாடி வந்திடுவாய் ஐயப்பா அபிஷேகம் பாலபிஷேகம் பேரபிஷேகம் அபிஷேகம் இந்த ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா நீலவிழி கண்ணனுக்கும் நீலவிழி வீரனுக்கும் பாவகனாய் அவதரித்த ஐயப்பா நீலவிழி கண்ணனுக்கும் நீலவிழி வீரனுக்கும் பாவகனாய் அவதரித்த ஐயப்பா தேவன் கோலமிட்டும் ஞானவெல்லாம் முறையேற்றி நீர்மலை சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா காடுகளை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீடுகளை வணங்கு வந்தோம் ஐயப்பா சபரி வீடுகளை காண வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா அரிய வருடம் மகிழ்ந்து பெற்ற சரவணாம் நன்றி அந்த அறிஞர் சொன்ன ஐயப்பனை வழங்கிவிட்ட போதிலும் கூட பெருமை மிகட்டும் இடத்தை பார்க்கின்ற வேளையில் இடைவெளி சந்தையும் கார்த்திகை குழுத்தின் சார்பாக ரூபாய் 200 அடிப்படை வழங்கி விரும்புகிறார் அடிப்படை வழங்கி கொடுத்து நன்றி என்று வணக்கம் அமர்ந்தா பாடுறேன் அப்புறமா பாடுறேன் ஒரு ரூபாய் கேட்டுக்கிறேன் அந்த பாட்டை நான் வரையும் பாடல இருந்தது இந்த பாட மாட்டாங்க பொதுவாக
பெண்கள் தான் பாடுவாங்க. ஒரு தடவை கேட்கிறேன், அதை கண்டிப்பா பாடி. நன்றி என்பதை பழஞ்சு என்பது நன்றி என்று எழுது வணக்கம். நன்றி. சிறப்பான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் ஐந்து வந்தரில் சிறப்பானது தலையானது குறிச்சி. இப்பேற்பட்ட இயற்கை அழிவு இந்த இடத்தை பார்க்கின்றவர்கள் பாட்டு நான் பாடுறதில்ல, ஒரு தடவை கேட்டேன்னா பாடிடுவேன், அப்புறமா பாடுறேன். இது உங்க ஊரு பழைய தொலைக்காட்சி அம்மனார் அவர்களை சார்பாக
ரூபாய் 100 அன்பளி வழங்கி மலரேறு வார்த்தைக்கு சென்ற பாடல்கள் அன்பளி வழங்கி அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதோடு காத்திருப்பது வெங்கடேஸ்வரன் அவர்களையும் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக நல்ல பழக்கம். ஏன்னா புராணம் முழு கை தட்டணும். ஏன்னா பணியிலையும் உட்கார்ந்து இவ்வளவு நாடகத்தை பாக்குறீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையாவே என்ன சமீபமா இப்ப நாடகத்துக்கு போறவர்கள் எல்லாம் குறை சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லை. மேல பக்கம் போட்டுருக்காங்க, அப்படி இருந்தா பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா இந்த இதுவும் இல்லாமல் நாடகத்துறை மீது எவ்வளவு ஈர்ப்பும் அந்த ஞானமும் இருக்கிறதுனால உட்காந்துருக்காங்க. காரணம் ஊர் வந்து திருவாரூர். ஆமா பக்கத்துல. ஆமா பக்கத்துல. சரி, திருவாரூர்னா என்ன? அப்பா மாணிக்க இருக்காருல்ல, சிறந்த ராஜ நடிகர். அது மாதிரி திருவாசகம் திருவாசகத்தை பேசுவோம். அன்னாரை வரவேற்பதாக பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்க வந்து சார்ந்த உள்ளவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி கேட்டுகிறது. வணக்கம், நன்றி. அதான அவங்க கொடுக்க போறாங்க, நம்ம வாங்கிட்டு போக போறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து வேலையாட்டு. ஆமா அண்ணா, இல்ல உண்மைதான் இருக்கக்கூடிய வேற ஒருத்தரையா தொட்ட மாட்டாங்க. சும்மா எடுத்து அது என்ன கொடுப்பாரு? அதெல்லாம் யாரும் கொடுக்கல. நான் எங்க அவங்க கொடுக்குறது? நீ கொடுக்கலா? பிரச்சனை எனக்கு பாருங்க, அன்பளிப்பு கொடுத்தது பிரச்சனையா? அது இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, பக்கத்துல இருக்கிற ஊரு திருவாரூர். இந்த திருவாரூர் ஊருக்கு எது பெருமை தெரியுமா? திருவாரூருக்கு என்ன பெருமை அப்படின்னா அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற சமய புலவர்கள் நால்வரிலே நான்காவதாக இருக்கக்கூடியவர் மாணிக்க வாசகர். அவர் பிறந்த ஊர் அதுதான். அதை வச்சுதான் இந்த எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு திருவாரூர் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற தலம் எல்லாருக்கும் தெரியுது. அப்படின்னா அது மாணிக்க வாசகர்னாலதான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிமா. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்கிறார் தோன்றலின் தோன்றாமி என்று அப்படிங்கிறார் ஐயன் வள்ளுவர். இந்த வாசகம் எதுக்குன்னா, இந்த குறள் ஒன்று பிறந்தால் புகழோடு பிறக்கணுமா, தனக்கென்று ஏதேனும் ஒரு வகையில புகழா இருக்கணும். எடுத்துக்கொண்ட துறைகளா இருக்கட்டும், இந்த செய்கின்ற இந்த ஒரே நாடகத்துறை தான். ஆனாலும் ஒவ்வொருடைய வேலை தனித்துவமானது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, அண்ணன் பிரதர் வாசிக்கிறார், அவரு லயம் வாசிக்கிறார், தாளம் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒன்று இருக்கு. அப்ப நீங்க வாசிக்கிறது ஏன் சிரிக்கிறேன்னா, இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஆல்ரவுண்டர்னு ஆங்கிலத்துல இருக்கு. நீங்க இந்தியா தமிழ்நாட்டில் உள்ளவரா இல்ல வெளிநாட்டு? பலவாத்தியம். பலவாத்தியம்னா நிறைய ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு வாத்தியம், நிறைய இருந்துச்சுன்னா பலவாத்தியம். எதுக்குமே ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குன்னு தமிழுக்கு. தமிழ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், அதற்கு நிகரான ஆங்கிலத்திலையும் பேர் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதுக்கு சரியான தமிழ் பேர் இருக்குல்ல. இந்த பேர் நம்ம எல்லாரும் பேர் என்னன்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்? மைக்குவோம். அதான் சொல்லுவோம். எல்லாருக்குமே பரிச்சயமான பேரு இது. அந்த மைக்கு வெட்டியா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இதுக்கு சரியான ஒரு தமிழ் பேர் இருக்குல்ல, ஒளிவாங்கி. சரி, இது ஒளிவாங்கி. அப்ப எது ஒளி பெருக்கி சொல்லுங்க? குழாயினுடைய பங்கு ஒளி பெருக்கி இல்ல. ஒளி பெருக்காது, ஒளிய பெருக்கிறது ஆம்பளை பார்க்கலாம். ஒருவருக்கு சரியான பேர் இருக்குல்ல. சரி, இதுக்கு பேர் சொல்லுங்க. என்ன பேரு தமிழ்ல கேட்டேன். சரியா சொல்றீங்க பாருங்க. ஒரு மின்சாரத்தை கடத்தி சொல்றதுனால மின் கடத்தின் பேரு. இங்க இருந்து ஒளியை வாங்கி கடத்தி கொண்டு போய் சேர்க்குது, அங்க இருந்து பெருக்கி வெளியில கொடுக்குது. அப்ப இங்க ஒவ்வொன்றுக்கு சரியான நிகரான தமிழ் பேர் ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சரி, இருக்குன்னா நீங்க வாசிக்கிறதுக்கு பேர் இருக்கணுமா இல்ல? சரி, இப்ப கொஞ்சம் யோசிக்க பாட்டு பாடிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சரியா?
ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவே யாரும் நெருங்காமல் மனவாசனை மூடுவே உருவானது நல்ல சிவர்கள் செடி உனக்காகத்தான் இந்த கீதா செடி ராகங்களில் ஆலாவரி மோகங்களில் ஆராதனை சுதியும் நயமும் இணையும் பொழுதில் ஒழுகும் ஒரு ஜீவன் உன் பாடனால் உரையாமடி செய்கின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேற்று சேர்ந்து வச்ச ஆசைகள் வேண்டுதடி நீ இருந்து நினைச்ச நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது மைபூசும் கண்ணோடு பேசும் நேரம் என்று அதை போய் பேச வைக்காதே நீயும் நாடும் என்று நம்மாடியாகாத வேகம் நெஞ்சு கொண்டு இணையல்லாதே ஆவாரம் நானும் ஒன்று ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்று ஏன் கால் ரெண்டும் போகுது பின்னு நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற என்ன நீ தாய்தான பழந்தான சொன்னாரே ஏடி செய்கிறது எனக்கொரு ஜீவன் நீ வாடும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் வரங்களை மீண்டு வேண்டாம் ஜீவகானம் நானும் பொருள் போறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்தது சிறகுகள்
விதைக்கிறது விலக நேர்கிறது நாள வீட்டு செய்வாராயோ புயல் மறுக்கிறது கடல் கொதிக்கிறது படகு எடுத்து கறிவாராயோ இந்த இடம் நெருங்க துடிக்கிறது மீற போல வழங்குகிறது இந்த இடம் மும்மை காட்ட இலக நாடகம் சிறப்பு அமையணும் அடிப்படை ஒளிபரி எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்தாலும் சரி ஒளிபரிக்கு சிறப்பு அமையணும்னா இந்த நாடகமே அவங்களுக்கு ஒன்று பெரிதாக அமைந்து விடாது. அந்த வகையில் மிகச் சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஒளிபரிக்க வைத்து கொடுத்த ஐயா எது செல்வியா செல்வி என்ன எவ்வளவு ஜாமா இருக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறது எல்லாம் முக்கியம். எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் அந்த ஓட்டுநர் சிறப்பா இருக்கும். அந்த வகையில் அதை இயக்குநர்களா இருந்தா தான் ஒளிபரிக்க நல்லா அமையும். ஒரு சில இடங்கள்லாம் அடிக்கி வச்சிருப்பாங்க, ஆனாலும் அங்க போய் பார்த்தோம்னா நல்லா இருக்கு. சிறப்பாக ஒளிபரிக்க வைத்து கொடுத்த செல்வி ஒளிபரிக்கிறோடு தாருங்கள் நல்லது. மனமார்ந்த நன்றிகள். அதற்கு அடுத்தார் போல யாரு நல்லா இருக்கணும் பக்கவாத்து. ஆமா நீங்க நல்லா இருக்கீங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுனால அவளை கைத்தட்டு அவர்கள் மனதார ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் இருந்து என்னங்க புண்ணியம், இதெல்லாம் இருந்து என்ன புண்ணியம் என்ன சாமி வேணும் இங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்க. ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் முகமா இருக்கும் கண்ணாடியுமா ஒளிபெருக்கி சிறப்பாக அமைந்து இசைக்கிறவர்கள் நல்லா அமைந்து நடிகர்கள் நல்லா அமைந்து என்ன புண்ணியம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான ரசிகர் பெருமக்கள் இருந்தால்தான் அது சிறப்பாக இல்லையா. இந்த பேச்செல்லாம் நல்லா பேசுறீங்க, ஆனா வாசிக்கிற வாத்தியத்துக்கு பேரு தெரியல. அது ஒரு மாதிரி அல்ல, அப்படியே என்ன தெரியாது. பாடுவேன், கண்டிப்பா பாடுவேன் உங்களுக்காக. இந்த உங்களுக்காக தான் இந்த பாட்டே பாட்டேன். புரிய இந்த ஒரு ஜீவன் தான் நீங்க கேட்டீங்கிறதுக்காக தான் பாட்டேன். நான் போய் உள்ள வேணா பாத்துக்கிறவா, நான் சொல்லிட்டேன், தெளிவா சொன்னேன். புரிஞ்சா என்ன சொன்னேன் அவர் கேட்டுக்கிறேன். அந்த பாட்டு பாடினதுல கேட்டு வந்து பாடுறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாரு. பேர் கேட்டுக்கிறேன். நான் பாடினதே இல்லை. பொதுவாக பெண்கள் பாடுவாங்க, பள்ளிவேஷம் போடுறவங்க. அதனால பெருசா அந்த பாட்டுலாம் நம்ம பாடுறது கேட்க மாட்டாங்க, பெண்கள் தான் கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால விட்டாச்சு. கேட்டுட்டு வந்து பாடுறேன். பேண்ட் வச்சுனா இங்கிலீஷ்கார பேர் நடிங்க இல்லையில அவங்க இங்கெல்லாம் கேட்கறதுங்க. இதுக்கெல்லாம் தமிழ்ல பேர் இருக்குன்னு முதலே சொன்னேன். நான்
யாரு தெரியுமா தெரியாதா? யார் அழிப்பிடுவார்? யார் கோட்டை வர்றது? யாரு புரியல. எழுப்பிடுவான். இது குடமுழாங்க. எழுப்பிடு. குடமுழான்னு ஒரு வாத்தியம். அது என்ன மூணு வச்சிருக்கீங்க இப்ப? சேர்த்து குடமுழாங்க வச்சுட்டாங்களா? சரி. அப்புறம் சௌரியத்துக்கு வாயில வரலாம் பேரு. சிம்பிள்னா சாதாரணம். சிம்பிள் அப்படின்னா அழகு இயற்பியல் படிச்சவங்களுக்கு இதுக்கு பேர் என்ன கேட்டா அதை சொல்லுங்க. அதை விட்டு சிம்பிள்ங்கிறியே சிம்பிள்ங்கிறியே அதெல்லாம் கேட்டேன். இப்ப பேர் இருக்கு. நான் சொல்லவா பேரு? தம்பி தம்பி இல்லையா இந்த பேசுறவங்க பேரு வாசிக்கிறாரு, பேரு தெரியாம வந்து வாசிக்கிறாரு. அதான் சொல்லுங்க இல்லையா? அதை நீ வந்து நீ கேட்கறது இங்க வாங்க. இதுக்கு பேர் என்ன? தட்டுக்கிறேன். தகரம். தகரம் வேற பேர் என்ன? மேலே ஏதோ முலாம் தகரம் அது வேற. சரி சரி, எங்க இருந்தாலும் இங்க ஊர்லயே வாங்கிக்கலாம். போய் 1500 ரூபாய் அங்கே வாங்கிக்க. சரி, இந்த என்னது கஜல்னா சினிமா படம் நடிகை தானே? கஜல்னா கூப்பிட்டால் மலர் தேடி கொண்டு வரும், தேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொட்டும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். இப்ப நான் பாட்டுல இந்த மாதிரி இசைத்துறையில கர்நாடக சங்கீத துறையில் அவங்கதெல்லாம் கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க இந்த என்ன சொல்லுவாங்க? கஜல் சொல்லுவாங்க. கஜல்னு பேரு. அதான் நம்ம விருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கஜல்னா அதான். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. நான் சொல்லவா? அது வேணுங்களே. அது சென்னோட வட்டம் டேப்னா நாடா தலையில கட்டி என்ன பேரு? பேரு கரடிங்கிற வாத்தியம். ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? சிவ பூஜையில கரடி சிவ பூஜையில கரடி உண்ட மாதிரி ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? ஆக சிவ பூஜையில இந்த வாத்தியத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில வாத்தியங்களை அப்ப சிவ பூஜையில பயன்படுத்துற வாத்தியம் தான் இது. சொன்னா போதும் போய் பூஜையா காட்டணும். சரி, வேற என்ன அவ்வளவுதான் தெரியும். சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். வச்சிருக்கீங்க வாசிக்க தெரியுமா? நம்மளே ஒரு அப்ப எங்களுக்கு என்ன பாடம் வாசிக்க தெரியுமா? சரி, இவ்வளவு நேரம் சுத்தி சொன்னேன். என்ன பாட்டு போட்டு சொல்லணும்? எந்த பாட்டுக்கு இது வரை என்ன பாட்டுன்னு சொல்லணும். என்ன சுத்தின்னு சொல்லி நான் பாட்டை பாட வச்சுட்டேன். அப்புறம் என்ன பாட்டுன்னா உங்க டைம்ல கேட்கணும். நான் பாடுவேன், நீங்க வாசிக்கணும். அவ்வளவுதான். இல்லைன்னா இப்ப சோழ அப்படி தெரிஞ்சு போயிடும். ராஜராஜன் சோழன் இளையாடும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீரே. மீது சொர்க்கம் வந்து உல்லாச பூமி இங்கு கொண்டாடவே.
உட்கார்ந்து இருக்க முடியல. ரொம்ப மரியாதை கொடுத்து எனக்கு தெரியும். ஒரு அப்பா ஒரு பெரிய ராஜனுக்கு சீக்கிய ரங்கசாமின்னு உங்க அப்பா ஒரு ராஜனடிவர் நாடகத்துறையில. அதுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையே எப்படியாவது நாடகத்துறைக்கு கொண்டு வந்து அவனே ஒரு பெரிய நடிகர் ஆக்கிறன்னு அவருடைய எண்ணம். ஆனா அவங்க அப்பாட்ட எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதான் எனக்கு பிடிச்ச வேலை, அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு எந்த பிள்ளை சொல்லுதோ அந்த பிள்ளை வாழ்க்கையில உருப்பிடும். கொண்டு போய் நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லும் போது பெற்றோர்கள் தடை இல்லாம உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுன்னு சொன்னா அந்த பிள்ளை கட்டாயம் பெரிய ஆயிடும். இந்த வகையில அவங்க அப்பா சரி நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுட்டாரு. ரொம்ப நல்லா வாசிப்பாரு. எங்க சங்கத்துல செயற்குழு உறுப்பினராக இருக்காரு மாமா. ஒரு நல்ல ஞானஸ்தன். ஆளுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பணவரட்சி குன்றிய ஒரு மாதிரியே இருப்பாரு. ஆனா அப்படிதான் இல்ல, நல்ல வாசிப்பாளர். தலைவர் அந்த பாட்டு பாட மாட்டேன், காசை வேணா திருப்பி ஆடி போயிருங்க. நீங்க தலைவர் இருந்தாலும் நீங்க யாருமே அந்த பாட்டு பாட மாட்டேன். எவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சும்மா என்ன அதே நைலைன்னு இருக்க கூடாது, பாட முடியாது. பாத்துங்க, கழகத்தை தேடி நடந்து நாடி வந்திருக்கிற இடத்துல கழகத்திற்கு எழுவாங்க. ஏழேழு பத்தா அடடா அடமையான சாரீர உழவை குயிலின முடிய கொண்டோசை பேர்பட்ட சாரீர உழவை படைத்த வன்மொழியாளி ஏறுந்தால் எதற்காக வந்தால் உண்மைத்தானே ஒரு பூவெடுத்து ஒரு வாடகிட்டே வெளி நீதளித்து ஒரு கோல விட்டு
அமிர்தமன் அடிக்கலாம் என்று பாடினார்கள். பெறப்பட்டார் சாரியில வளமை படைத்த பெண்மணியாலை நாம் பாடிக்கொண்டே இருந்தால் காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இவனை இப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் என்றால் அவருடைய விருப்பத்திற்கு தான் மனப்படும். என்னது மச்சராஜா அன்புநாதவர்கள் சார்பாக மீண்டும் ஒரு 50 வெளிப்படவி பெரியவர்கள் நன்றி நீட்டி கலந்து வணக்கம் நன்றி. அன்புநாதவர்களுடைய விருப்பத்திற்கு மலரே ஒரு வார்த்தை பேசு. கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு அந்த பாடல் கொஞ்சம் பிடிக்குமா தெரியல. ஆனா அந்த என்னைய மாதிரி என்னையோட கொஞ்சம் ஒரு 5 வயசு 6 வயசு கூட விளையாடுற கட்டாயம் சொல்லுங்க. இப்படிக்கு பூங்காட்டு பெரியோர் வருகிறார் காவலர். அவரை சென்னிட்டு இங்கு இருப்பவர்கள் யாரும் என்று தெரியாதவர்கள் நடித்து எமது கழகத்திற்காக வேண்டி ஆக வேண்டியதை குறிப்போம். நாராயணன் எங்களது நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக
காரைக்குடிக்கு போய் காரைக்குடியில இறங்கி அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா ஜெகன் ஹோட்டல்னு ஒரு பெரிய அவருடைய அண்ணனுடையது, அவருக்கு சொந்தமானது. அவ்வளவு அவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே. ஆமாம், அவ்வளவு மிக பெரிய ஒரு இடத்துல இருந்து இந்த நாடகத்தை இருந்தா அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க ஓரமா. அதே அந்த அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் அவரு. ஆமா, ஆனா போயிருக்கீங்களா? அங்கிருந்து இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும். இந்த நாடகத்தின் மீது அவ்வளவு பற்று, நாடக கலைஞர்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவர் அன்பு அண்ணார் அவர்களே எங்களது கலைப்பிரிவின் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். ஏன்னா பக்கத்தில் அவர் நாடகத்தின் மீது அளவற்ற பைக்கம். பொருளாதார ரீதியாக அவர் எப்படி இருப்பான்னு தெரியும். அவ்வளவு பெரிய காரைக்குடி மத்தியில அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவரு பெரிய ஹோட்டல் இது. அதையெல்லாம் தாண்டி இந்த நாடகத்தின் மீது எவ்வளவு பற்று பாருங்க அவருக்கு. இங்க வந்து இந்த பணியில உட்கார்ந்து பார்க்கறது நாள் அவசியம் இருக்கு அவருக்கு. அது அன்பு எவரையும் எந்த அன்பு அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று வருகிறார்கள் காவலர், வருகிறார்கள் காவலர்கள் சந்திக்கலாம் அவர்கள். சந்தித்த பிறகு ஆக வேண்டியது மட்டும் அப்புறமா பாருங்க, முடியும் போது வேணா பாருங்க. நன்றி. எப்படி குழந்தை அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம்.
வைகத்தில் அன்பு நெஞ்சாலும் எவ்வளவு பார்த்த பாடிய நான் ஒரு வழி தான் பார்ப்பேன். ஏதோ காலம் கேட்டது யார் என்று பார்ப்போம். சோ ரத்தனமை காவலை மீறி சொல்லுவது என்ன சொல்லு. சோ ரத்தனமை காவலை மீறி சொல்லுவது என்ன சொல்லு. மன்சமேத பொன்கரோட சாமியாரையா எந்த ஊரையா எந்த ஊரையா. ஏதோ காலம் கேட்டது யார் என்று பார்ப்போம். சந்திப்போம் சிந்திப்போம் பணிந்து என்னையா பாட்டு இது? அவ்வளவு எளிதாலாம் ராஜன் நடிப்பார். அதாவது முருக வேஷம் போடுவாங்க. பழிக்கு புல்லா மாட்டிருக்காப்ல. சிவகங்கை ராகத்துல அஞ்சர சுதியில மேல் சாய் பாடுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது அவ்வளவு எளிதில்லை. ஆனா அத பாடுறாரு பாருங்க. அந்த வகையில நம்ம பாடுறோம். கைத்தட்டுங்க. சிரிக்கிறீங்களா? எனக்கா ஒரு பாடுறேன். இல்ல சரக்கு
அவர் பார்த்து குளிர் நேரம் பார்த்து நீங்க பார்த்து போய் கட்டி 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 கோயிலாக்கா பார்க்கலாம் உள்ள போய் பார்க்கலாம் உடனே காப்பாதுமா இந்த நேரத்தில் இந்த பதினெட்டு பாதுகாக்க வேண்டிய ரொம்ப பொறுப்பா இருக்கு. சரி நீங்க போயிட்டு வாங்க. ஒரே ஒரு தடவை பாருங்க, உயிரே உயிரே சரக்கேன்னு பண்ணா உங்களுக்கு கொடுத்த கல்லையை பேச்சா போதும் நீங்க. வேற எதையும் நினைக்க அவசியம் இல்லை. பாருங்க பாருங்க மறுபடியும் உயிரே! என்னடா சொல்றது? அடுத்த விழாக்கத்தை. பாருங்க ஐயா, வணக்கம். வணக்கம். அபச்சாரம் செய்தவராயும் இல்லம் தேடி வந்தார். விபச்சாரம் செய்ய அபச்சாரம் செய்யறீங்க. விபச்சாரம் செய்ய வேண்டும். ஒப்புடன் முகமலர்ந்து உப்பதே அமிர்தமாக கற்பனையோடு கடுமசி ஆலய முன் தானேன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆலயம் போட்டாங்கடா. என்னையா இது? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் மட்டும்தானுங்க. ஏய், சும்மா வாய்ப்பு பேசா தம்பி. பட்டோட கல்யாணம் பண்ணாரு. கொஞ்சம் மோரங்க பாரு. என்ன போய் கேவலம் தெரியாது அவனுக்கு யாருன்னு. ரகுமான்ரா. ஏய், ஒரு இசையமைப்பாளர் தான் எரும மாட்டு நல்லா வந்து கேட்டுக்காது போங்க. ஆமா இளையராஜா சொல்லுவார். அதாவது இங்க பாருங்க, ஒருத்தருக்கு எது அழகுனா, ஒரு நல்ல அறிவாளிக்கு எது அழகுனா, ஒருவர் பேசும் பொழுது பொறுத்திருந்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு பிறகாக அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டால் கூட பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் தெரியாது. ஆகையினால் நான் முதலில் என்ன பேசுகிறேன் என்பதை கவனிக்கும். அதாவது பட்டது கற்கே கசடரே கற்பமே கற்றமே இருக்க பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்லலையா சொல்லல பட்டுக்கோட்டை நாளை நாடாட்டி போகணும்னு சொல்லுவாங்க. ஜெயிலர் கவியை செய்த காலநிலையை செய்தர் கவியை செய்திருக்கிறார். கட்டளை தூரம் அறிவிக்கிறாங்க. மாந்தர் யார் அப்பதான் அன்னைக்கு மாந்தர்னா அது வேற ஆளு அகழ்வாரை தாங்கும் விளம்பரம். தம்பை இகழ்வார் பொருத்தல் தலைமை இருக்காங்க. சரி, இது யார்? இது வந்து மாமா இது பேர் என்ன? இது பேர் என்ன? அதெல்லாம் இங்க வந்து கவனி இருப்பீங்களா? இந்த இதுக்கு பேர் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? திருக்குறள். திருக்குறள். திருக்குறளை எழுதியது யாரியா? திருக்குறளை எழுத வந்து இந்த முட்டாப்பனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு பாருங்க. அதை வந்து சொல்லி கொடுக்காதீங்க. சொல்லி கொடுக்காதீங்க. ஏப்பா தம்பி, திருக்குறள் எழுது. ஏய், ஏய் தம்பி. என்ன பித்துரு? குப்பை வாங்க வந்தேன். அப்படி இருக்கிற இவருக்கு நீ அண்ணனா? இவருக்கு நீங்க அண்ணனா? அவருக்கு தம்பி. அண்ணனா தம்பியா? முதல்ல அது முடிவுவாங்க. அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். சரி, யார் அண்ணன்? அண்ணன் தம்பி. ஆனா எங்க சித்தப்பாமே மச்சினே. சித்தப்பாவையும் மச்சினா? சித்தப்பாவையும் எப்படியா மச்சினாவா? தங்கச்சியை கட்டியிருக்காங்க. யாரு? இருக்கா? ஏய், இருமா மாடு. ஏன்னா அண்ணங்கிறேன், எனக்கு தம்பிங்கிறேன். சொல்றேன் தங்கச்சியை கட்டிருக்கிட்டான். அதுக்கு மேல தங்கச்சியை கட்டிருக்கிட்டான். அறிவட்ட முட்டா ஜென்மம் இருக்கு. ஏதாவது இருந்தா தானே. யார் தங்கச்சி? எதுக்கு வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் குத்து கொட்டாங்க மாதிரி வெளியே வச்சுக்கிட்டு நான் பண்றேன் வாடு. மரியாதை இல்லாம என்ன மரியாதை உங்களுக்கு? நல்ல மரியாதை வேணும். நம்மளை பத்தி பேசிக்கிட்டானே திருவள்ளுவர் என்னடா? என்ன என்ன முந்தா நாள் ஒழுக்கா 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 ஒழுக்க விருப்பம் என்னடா? ஒழுக்க உயிரினம். ஒழுக்க விருப்பம் கூட உயிரினம் ஊம்பப்படும். ஐயா ஓம்ப பண்ணணும் உங்களுக்கு வேற
படிச்சிருக்கீங்களா? தமிழ் படிச்சிருக்கீங்களா? தமிழ் அகராதி. சரி சரி, அகராதிலாம் இருக்கட்டும். தமிழ் யாவரும் இந்த மொழிகளுடைய தமிழ் மொழி இனிதாவது வேற எங்கும் காணோம்னு ஒருத்தர் சொன்னார். தமிழ் தமிழ் யோ, யோ, யோ. அந்த ஈரம் கேட்டா நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க. யாவரும் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது வேற எங்கும் காணோம். அப்படி மட்டும்தானா? அப்படி- என்ன வேணாலும் கொடுங்க. நான் கேட்கலப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னது? நான் சொன்னேன் ஒரு வாசகம். இதை யார் சொன்னது? இத போய் யாரு எங்களுக்கு கேட்டா இதெல்லாம் எங்களுக்கு வேலையா? இல்லையா தமிழ் படிச்சாங்க. தமிழ் படித்தவருக்கு இதை யார் சொன்னான்னு தெரியாதா? ஓ ஜாடி போய் விளம்பரம் சொல்லுங்க. ஏய், 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 ஏய். இங்க வாங்க ராஜா. இவளை எங்கேயும் பத்தி நீங்க சொல்லுங்க. அண்ணே நீ பேசி நீ வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. டேய், டேய், டேய். எப்பா? ஒரு மோசமா வச்சு மாட்டினாங்க. ஏய், தமிழ் படிச்சீங்கல்ல? எவனுங்க? தமிழ் மட்டுமா? தமிழ் மொழியிலே ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை செய்வது எதுவோ அதான் இலக்கம். ஆமா அப்ப தமிழ்ல இலக்கணம் இருக்கா? அதான் உண்மை. சரி, முதல்ல இலக்கணம் வந்து எத்தனை வகை? ஏய், இதெல்லாம் யார் கேட்க மாட்டேங்குது? வந்தா யார் ரோல் பண்றது? ஐயப்பதாமே. அப்படி அதெல்லாம் தமிழ் படிச்சீங்கல்ல? தமிழ் தானே படிச்ச? சரி, தமிழ்ல முதல்ல இலக்கணம் வந்துச்சா இலக்கியம் வந்துச்சா? இலக்கணம் வந்து. சரி, இலக்கணம் வந்து எத்தனை வகை? ஏய், இது மாட்டுக்கு இற ஓட்டான்னு அவுத்து விட்டு போறாங்க. நான் இறையெல்லாம் போடுறேன். சரி, சொல்லுங்க. இலக்கணம் வந்து எத்தனை வகை? சாமி என்னை தொடாதீங்க. ஏன்? நான் சுத்தம் இல்ல. சரி. எப்படியாவது தவிர்த்து போயிடணும் அவனை. ஓ, தமிழ்ல வந்து எத்தனை வகை இலக்கணம்? 5 என்னென்ன? ஒண்ணு சொல்லிக் கொடுத்தது அப்படியே சொல்றேன். 2 ஆ. 3 ம். 4 ம். 5 இரும்ப மாடு. பைத்தியக்காரன். என்ன பேசு? எப்படி சொல்றேன்? அது சொன்னையா? அதை எப்படி சொன்னேன்? சொல்லு. நீங்க சொல்லுங்க. 1 2 3 5. சரி, அப்படி இல்லையா? முதல்ல ஆ. ரெண்டாவது ஆ. மூணாவது நாலாவது அடேங்கப்பா. பயங்கரையா. நாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தையாலே செத்து போயிட்டாரு. ஆமாமா, உங்களுக்கு வெளிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் தாண்டி உயிரோட இருந்தா ராசியான ஆளு. ஏய், நான் பைத்தியக்கார பையன் ஞான எங்களோட படிச்சு வருதா? மருதமணி பையன் பைத்தியக்கார பையன். ஏய், ஏய், எழுத்து எழுத்து பொருள் சொல்லி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் அப்படின்னு 5 இலக்கணம். எழுத்து சொல்லு பொருள் யாப்பு. அணி இலக்கணம். சரி, அப்ப எழுத்து இலக்கணம்னா என்ன சொல்லு? எழுத்துனா ஒரு வடிவம். ஆகிறது ஒரு வடிவம். எழுத்தினுடைய ஒரு எழுத்து என்பது ஒரு வடிவம் ஆமா இல்லையா? எழுத்து இலக்கணம். சொல்லுனா சொல்லுனா அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது சொல். ஏங்க அப்புறம் எழுத்துக்களை வைத்து அதுக்கு அடுத்தா கூட யாப்பு இலக்கணம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆமா 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 என்ன பேசுற? ஒராடி அவன் ஒன்றாடிக்கிறேன். சரி யாப்புடா யாப்பு. யாப்பா ஏய், எதுக்கு ஒரு சட்டை எடுத்துருக்க? என்ன பாவம் போட்டு என்ன ஒரு நேரம் என்னடா பண்ணுவேனா? வராது வராது. என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? எஸ்ஐ மணியன் பெற்ற பெற்று ஒன்றும் கிடையாது. யாப்பு கையெழுத்திலாம் நம்மள கொடூரமா என் மூஞ்சில முடிச்ச இனிமே இங்க வந்தேன்னு வையே, உன் மண்டைய புலந்துவேன். எங்க நல்ல சாமி இறங்கி வாங்க பாப்போம். இறங்கி வாங்க. யாப்பு இங்க வாடி. நீ வாடி. நீ வாண்டா வரணும் பாண்டா போணுமா? ஆமா, நான் வச்சாதான் நான் வாங்கலாம் போக. அப்படி மரியாதை கொடுத்துங்க. முகவே பாரு. வாங்க.
ஏய், நீ சொல்லியா? யாப்பு இலக்கணம்னா என்ன? யாப்பு என்னடா? அப்ப யாப்பு இலக்கணம்னா என்னது? அம்மா யாப்பு என்னது? ஏய், சொல்லு. அது யாப்பு அதாங்க யாப்புடா. அட யாப்பு சும்மா இருக்க யாப்பு ஏய், ஏய், அது இல்லையா? யாப்பு இலக்கணம்னா என்னன்னு? ஏய், யாப்பு நானே. அட யாப்பு சும்மா இருக்க யாப்பு ஏய், சரி, அணி இலக்கணம்னாங்கல்ல? ஆமா அணி அணி எத்தனை வகை சொல்லு? 5 அணிடா இலக்கணம் இல்ல. ஆமாங்க அது 5 என்னென்ன சொல்லு? சின்ன அணி பெரிய அணி மரவேல் அணி ஆ, ஆ. அந்த இந்த அணி கபடி அணி கபடி அணியா? கிரிக்கெட் அணி வாலிபால் அணி ஏய், லேடிஸ் கபடி அணி அடடே, அதை கேட்கலையா நானு? அணி இலக்கணம்னாங்கல்ல? அடே எங்க அப்பா. டேய், அணி இல்லடா, அணி. அணியா அதான் பண்ணியே ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் போய் பைய தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு ஓடி போயிருக்கீங்க. நாங்க வரணும் ஆமா. சரி, எதுக்கு தான் வந்தீங்க 2 பேரும்? சரி, நான் சரி இல்லையா? நான் கேள்வி கேட்கறதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. நான் சொல்றத யார் திருப்பி சொல்லுங்க. சொல்றீங்களா? முத்தை தரு மத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து குறு வர என போதும். ஏய், சொல்லுங்கடா. யாரு சொல்லுங்க? நீ சொல்ல, அவர் சொல்லணும். அவன் முட்டாப்பையன், அவனுக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க அறிவாளி மாதிரி இருக்க. முக்கத்தமருக்கு சொல்லுங்க முற்பட்டது கற்பி திருவர் 30 முவர்க்கத்தமர் வடிவேறு. முக்கப்பரவர்க்கு சுருதையில் முற்பட்டது கற்பி திருவர் 30 முவர்க்கத்தமரும் அடிவேறு. அடிச்சு விடுங்க. நான் சொல்றேன், முக்கப்பரவர்க்கு சுருதையில் முற்பட்டது கற்பி திருவர் 30 முவர்க்கத்தமரும் பத்தித்தலை கல்வி மத்திவாளிக்கு 300 ஏய், 10 தலை கத்தை கழுதோடு முற்றிக்கறி வட்டை பொறுத்தொரு வட்டம் பகல் வட்டத்தில் முந்திரி பழம் சாப்பிட்டா அடி குளிச்சிடலாம் பத்தற்கரத்தை கடமை வட்டை உக்காராளி அம்மன் திட்டத்தை ஒத்தப்படுகிற திட்டத்தை ஒத்த பரிமுறை நிதிப்பதை வைத்து பயிரவி நிற்க நடிக்கிறாக தொழில் எடுத்து நாத்து பாவி ஆளப்பட்டு ஒருத்தர் பிள்ளையார் மாதிரி, இன்னொருத்தர் பிள்ளையாருக்கு மூசிய வர மாதிரி முகரை நடே ஒரு திருப்புகள் தெரியல. திட்டத்தை ஒட்ட பரிமுறை நிறுத்தப்பதை வைத்து பயிரவி यार போதே தெரியுமே பேசு பேசி அவனுக்கு தான் தெரியும். என்ன ஏர் வாங்குற திட்டுப்பறி எட்ட பயிரவு நொக்கும் தொகுதற்கு கட்ட பையன் 30 கட்ட பையன்
போது கொத்து போற கொட்டை கிளம்பிட்டு உத்திப்படி கொக்கு ரெண்டு கொக்கு அடிச்சு தூக்குறாங்க. கொக்கா எது நடந்ததோ எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. நடந்துச்சு. அதெல்லாம் திரும்ப எல்லாம் சொல்ல மாட்டீங்க, இதையாவது சொல்லுங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. என்ன வரேன்? அப்ப அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன பாருங்க, ஐயா இங்க என்ன பாருங்க, போன அது வரைக்கும் சும்மா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம். யார் வடிவில் வடிவில் வரல, அவரு அங்க கடையில இருக்காரு. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கின்றதோ எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நடந்து போங்க. உன்னுடைய எதை நீ இழந்தாய்? உன்னுடையது நீ இழந்தாய். எதற்காக எடுக்கின்றாய்? எதற்காக? எதை நீ எடுத்தாயோ எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ யாரு காசு கொடுக்கறதுன்னு தெரியலையே. எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை நாளை அது அது மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. டேய் 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 இப்ப சொல்றே கேளியா? மற்றொரு வேணா எதானே எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை நாளை அது அது மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. வடை தம்பி மற்றொருவருடையதாகிறது. பக்கம் மேல வாங்கப்பா. ஏப்பா மற்றொரு வடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையதாகிறதுன்னு சொல்லணும். மற்றொரு வேணா அவனாவது படையில தெளிவா சொன்னா இவன் என்ன சொல்றானே புரியல. அது மற்றொருக்கு வடியுது. டேய், மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வழியாது நீங்க சொன்னா சொன்னேன். மற்றொருவருடையதாகிறதுயா? மற்றொரு வழியாது பரிவர்த்தனை எல்லாம் மொத்தமா சொல்லும் போது சேர்ந்து சொல்றாள் மாதிரி மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வழியாது மற்றொருவருடையதாகிறதுயா? மற்றொரு வடையாகிறது. பள்ளி அவன் உள்ள மடிக்கிறீங்க நீ வெறுமனை அட்டையா யாராட்ட? டேய் இங்க வாங்க, ஓய பாரு. அப்பாவோட பிறந்தது. இங்க வாங்க. சரி இருந்து போடுமா? ஆளுகள் அங்கே இருக்கிற ஆளுகளை விட்டு அவனை அடிக்க முடியும். மரியாதை இங்க வந்துரு. சொந்த ஊரியாது சரி சரி இருக்கட்டும் வா. அப்ப கல்யாணத்துக்கு யாரு வருது? ஊர் பேர் என்னன்னு கேட்கறான் பாரு. சொந்த ஊருக்கு ஊர் பேர் இல்லையா? யோங்க அண்ணா அடிக்கணும் அவனை. ஏய், அவன் மாமா இல்லடா. ஏய் அவன் நம்ம அத்தை. வந்து வரையலாம் யாரா பாடு வச்சிருக்க? யோ அது சொல்லியா? மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. இன்னொரு நாள் இன்னொரு நாள் அது அது வேறொருவருடையதாகிறது. வேறொரு வடையாகிறது. வேறொரு மடையாகலாம். வேறொருவருடையதாகிறது. வேறொரு வடையாகிறது. அடையா சும்மா. ஏய் நீ வாயா. போயா. அந்த பிள்ளை எங்க யாரு? இன்னொரு பிள்ளை ஒரு பிள்ளை அதையும் சொல்ல சொல்றேன். இன்னொரு நாள் மற்றொரு நாள் மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொருவருடையதாகிறது. தமிழ் தாயா பேசுறேன். வேறு ஒருவருடைய ஆகிறது. வேறொருவருடையதாகிறது. ஒருவருக்கு மட்டும் ஆகிறது. சாமி பயந்துட்டே அவங்கள்ட்ட பேச முடியுமா? டபுள் பி சொன்னேன். அதெல்லாம் பயந்து ஓடிட்டாரு. ஐயா நான் இருந்தாலும் நாங்கள் சரியா பேசுறோம். அவருக்கு எங்களுக்கும்
வரமாட்டாரு. நாங்க சிந்திக்க வைக்கிறதுக்காக பேசுவோம். ஆறு சிந்திக்க வைக்கிறதுக்காக. ஆமா அம்மாளு கண்ணே விளையமா என்னமாவா நானும் வந்திருக்கிறார் சுவாமியே சரணமையப்பா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்கவில்லாம் பாடுனையா பிரம்மச்சாரி ஏய் என்ன பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
மாணவர்கள் பத்தி ஞாபகம் வருதா? குண்டு பயல. சாமி வணக்கம். தீர்க்காயுஸ் வந்தது. அதுக்குள்ள போட்டு நாங்க என்ன அவருக்கு ரேட்டே வைக்கல. ஆடிப்பதிவர்களுக்கு குலப்பண்பு குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்று தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. என்னை சந்தித்ததையா ஐயா ஊதுல கண்ணம்மா காதலன் கவிதை சொல்லடி பாட்டு முடியல. நான் இடையில நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். நீ யாரு மாறும்? இல்லம்மா 2 பேர் இருக்காங்க இங்க. இவரோட என்ன வேணும்? அவரு அவரை கட்டிக்க போறாரு. இந்த பிள்ளை நான் வந்து கட்டிக்கிறவர். அவரை ஒட்டிக்கிறவர். கட்டிக்க ஒட்டிக்கோ. அவர் கட்டிக்கிட்டாரு. அவர் கட்டிக்கிட்டாரு. கட்டிக்க போறோம். யாரு இந்த பிள்ளைக்கு புரிஞ்சுயா? இல்லையா எனக்கு சந்தேகமா இருக்கு. வெள்ளி செவ்வாய் சரி 3 நாள் நீ வெள்ளி உனக்கு சனி முடிச்சு புள்ளை மரத்தோ போறோம் புள்ளையிலே கோயில் காட்டு ஒரு ஆட்டம் ஆடிச்சுல அது மாதிரி நீங்க 2 பேரும் ஒரே ஒரு ஆடி கட்டிங்க. நான் போயிடுறேன். மறுபடியும் பொண்ணை என்னையா குடும்பம் மாதிரி இருக்குது. இந்த பிள்ளை மாதிரி ஆடியா? அதை அடிச்சு நிறுத்து. என்ன சொல்றேன்னு தெரியுதா? என்ன இந்த பிள்ளை பாவம் அந்த பிள்ளை தீர்க்க பாக்குறாங்க. ஐயோ பாவம். அப்படியெல்லாம் நீ எப்படி ஆக தெரியும்? நீ அந்த பிள்ளைய ஒண்ணு சமாதானப்படுத்தவனா? உன்னை பாட சொல்லல, ஆடத்தான் சொன்னேன். அந்த பிள்ளை அடிச்சிடாத மாதிரி அங்க நெல்லியா ஒரு ஆட்டம் பண்ணாடியா நேரம் ஆகுது. இந்த ஒரு ஆட்டத்தை பண்ணோம். நாகரிகமா அதுக்கு
பண்ண சொன்னேன். நான் நிக்கிற இடத்துல இந்த பிள்ளைய நீங்க 2 பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல அப்பா வாங்கப்பா கதை கேட்குங்க காலி வாங்க வச்சிருக்கு தங்கச்சி லட்சுமி சுப்பிரமணியா இப்படி படுத்துறீங்கன்னா ஒரு உள்ளோட நடந்து வரல. இதுல ஒரு தோது ஆளு திரும்பிட்டா மாத்தி கட்டி பிடிக்க போறீங்க. என்ன விஷயம் கொடுத்தீங்க? ஆள் சூப்பரா இருக்கு. அந்தானே போய் பேசாம இருக்காரு. ஏன் அவர் என்ன தூக்கி வளர்க்கலையா? நீங்க கூட தூக்கி வளர்ந்தீங்களா? அவர் எப்படி பக்குவமா தங்கச்சி பேசக்கூடாதுன்னு இருக்காரு. தங்கச்சி அப்ப சின்ன அது அப்படியே ஒரு நல்ல தோல்ல முக்கு தோல்ல முழுக்கணும் வச்சுங்க ஒன்னா ஆயிரம் நிப்பாட்டுல போக கூடாது. முதல்ல அம்மா இல்லாம நானே கழுவி தங்கச்சி நாட்டு வந்திருக்காரு. பழிக்கு வந்தா சுவாமி அவர் என்ன பாடுறாரு? வண்டரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. புண்ணியமே உருவாகிய முனியே குணத்தில் எழுந்தருளும்
அண்ணன் தோழி இந்த அடியவளுக்கு நல்லா செய்யுங்கள். மேல முன்னா கட்டு வாழ்க விளையாண்டு வருக. யாரு காலையில ஏறி என்ன? நீ போய் என்ன நல்லா இருக்கா? போயிட்டோம்.